ஒரு வழியா ஆர்சிபியோட வின்னிங் ஸ்ட்ரீக்க முடிச்சாச்சு. என்ன சிரிச்சுட்டே சொல்றேன்? வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். கிரிக்கெட் பார்க்கும் நல்லுள்ள அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். எஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், 5 மேட்ச்ல 5-0 அந்த ஆர்சிபி அப்படியே ஸ்ட்ரைட்டா குவாலிஃபை ஆனவங்கள இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் ஈஸியா ரொம்ப ஒன் சைடா வின் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இது தோணுச்சு. ஏன்னா நீங்க வந்து அவுட் அண்ட் அவுட் ஃபுல்லா எல்லா கேமையும் போய் வின் பண்ணி அப்படியே நீங்க கப்படிக்க ஒன்றும் ஆஸ்திரேலியா கிடையாது. ஏன்னா 2 வருஷம் அதை ஆஸ்திரேலியா பண்ணியிருக்காங்க. ஸோ நாட் ஆல் டீம்ஸ் கேன் டூ இட். எனக்கு ஸ்டார்டிங்ல தான் தோணுச்சுன்னா நீங்க ஸ்ட்ரைட்டாக வின் பண்ணீங்கன்னா உங்க டீம்ல இருக்க ஃப்ளா உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அதான் எனக்கு எக்ஸாக்டா நடந்திருக்கு. மெயினா சொல்லணும்னா 2 வீக்னஸ் ஆர்சிபிக்கு. ஒன்று வந்து பேட்டிங் கொலாப்ஸ். ஸ்மிருதி மந்தனா அண்ட் ஹாரிஸ் மட்டும் அவுட் ஆயிட்டாங்கன்னா அவங்க டீம்ல நின்று ஆட பிளேயரே கிடையாது. ஃபினிஷர்ஸ் இருக்காங்க, பட் மிடில் ஆர்டர் ரொம்ப புவரா இருக்கு. அது ஒரு வீக் பாயிண்ட். ரெண்டாவது வீக் பாயிண்ட் வந்து அவங்களோட ஃபீல்டிங். டோட்டலா இன்னைக்கு கொலாப்ஸ் ஆச்சு. ஃபீல்டிங் சுத்தமா யாருமே நல்லா பண்ணல, இன்க்ளூடிங் their பெஸ்ட் ஃபீல்டர் லாரா பெல். ஸோ டிசிக்கு இந்த கேம்ல இருந்து பாசிட்டிவ்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஜெமிமா ராட்ரிக்ஸோட கேப்டன்சி தான். அவங்க பவுலிங் ரொட்டேஷனை ப்ராப்பராக பண்ணது. மாரிசான் கேப்பை வந்து 8 ஓவர்லேயே அவங்க 4 ஓவர் போட்டு முடிச்சிருவாங்க எல்லா மேட்ச்லையும். நல்ல பவுலர். ஸோ அவங்களோட ஒரு ஓவர் அப்படியே வச்சுட்டு கடைசியில் வந்து 13th ஓவர் 14th ஓவர் தான் அவங்க ஸ்பெல்லே முடிச்சாங்க. அது ஒரு நல்ல மூவு. ஃபீல்டிங் நல்லா இருந்துச்சு. ஓவரால் பேட்டிங்கும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணணும் தான் அவங்க எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. நந்தினி சர்மா, வாட் அ பவுலர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அவங்க தான் லிட்ரலி 13 விக்கெட் சீசன் எடுத்திருக்காங்க. பர்பிள் கேப்பும் அவங்கள்ட்ட தான் இருக்கு. அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ரிவியூ வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.